ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் ரெசிபியோடு வந்திருக்கேன். ஸோ பிக்சரை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆட்டு நுரையீரல் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இருக்கிற நன்மைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆட்டு நுரையீரல் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கும் அண்ட் மூச்சு திணறல் அடிக்கடி ஏற்படுகிறவர்களுக்கும் மிகவும் நல்லது அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா இதை சமைச்சு கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நுரையீரலை வாங்கிட்டு வந்த உடனே கழுவி வச்சுட்டு அப்புறம் லேட்டாக எடுத்து சமைக்கக்கூடாது. நம்ம எப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சா போதும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg நுரையீரல் நாங்கள் வாங்கி வச்சுருக்கேன். இதை நாங்கள் வாஷ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது கடாயிலலாம் செய்ய முடியாது, குக்கரில் செஞ்சால் தான் நம்ம விசில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ குக்கரில் ஆயில் ஊற்றிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg நுரையீரலுக்கு ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் நம்ம எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேறு எதுவும் நீங்கள் போட வேண்டாம். சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹீட்டு கிடையாது, உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். உங்கள் வீட்டில் யாராவது ஹீட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நார்மலாக நம்ம மட்டன் எடுக்கிறத விட மட்டனில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி வெங்காயம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம விசில் தான் வைக்க போகிறோம். நார்மலாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது கடையில் வாங்குறத விட வீட்டில் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரா ஸ்மெல் வராமல் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா நான்வெஜ் செய்யும்போதும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த நான்வெஜ்ஜில் இருக்க ரா ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியாக இருக்கவே 3 தக்காளி ஆட் பண்ணேன். சின்ன தக்காளினா ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் தாளிக்க வேண்டாம், ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா நம்ம விசில் வைக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு அது மேஷ் ஆகி வந்துடும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நான் மஞ்சள் உப்பு எதுவுமே போடலை, இதுக்கப்புறம் தான் நான் போட போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கொஞ்சம் போடாமல் மஞ்சள் தூள் வெறும் மிளகு வச்சு இதை செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணுவோம். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நான் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிளாக இதை நம்ம மூடி வச்சு விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட நுரையீரல் ரெசிபி ரெடி. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நிறையா ஆட் பண்ணணும்னு கிடையாது, ஏன்னா நார்மலாக அந்த மட்டன்லேயே நமக்கு தண்ணி ஊறி வந்துடும். இருந்தாலுமே குக்கரில் வைக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5-6 விசிலுக்குள்ளார நல்லா நமக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி. கொத்தமல்லி கடைசியில் நம்ம தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட ரெசிபி பக்காவாக ரெடி ஆயிரும். இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா
6 விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். ஸோ 1-2 விசிலுக்குள்ளாரையே நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி விசில் அதுவாக குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கறி வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. அதை நான் செக் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம கலந்து விட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒரு நல்ல நுரையீரல் ரெசிபி ரெடி. இது கூட நம்ம என்ன வச்சு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, ரசம் வித் நுரையீரல். இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஃபுட் ஐட்டமே கிடையாது. ரசத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி ரசம் தான். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் குக்கிங் ஐட்டம் மட்டும் கிடையாது, பியூட்டி டிப்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.